வணக்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவிற்கான வரி விதிப்பு 25% இருக்கும் என்ற அந்த அறிவிப்பு இந்தியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? அது எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதன் உள்ளாக இருக்கக்கூடிய ஜியோ பாலிடிக்ஸ் என்ன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஸ்ரீதர் கிருஷ்ணசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதிபர் ட்ரம்போட இந்த வரி விதிப்பு அறிவிப்பு, அதற்கு அவர் சொன்ன காரணம், இது சொல்லும் செய்தி என்ன? அதாவது இதுதான் அவர் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? எல்லா நாடுகளுக்கும் இதான் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது பல வருடங்களாக அமெரிக்கா சரியா ட்ரேடே நடத்தல. இதனால நீங்க எல்லாம் எங்க எங்க அதாவது டேக்கன் அஸ் ஃபார் கிராண்டட். அது இனிமேல் நடக்காது, என்னுடைய ஆட்சியில இனிமேல் நடக்காது. அதனால ஒவ்வொரு கண்ட்ரியோட யூரோப்பியன் யூனியன், ஜப்பான், நேத்தோ இன்னும் சவுத் கொரியா கிட்ட டீல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஏசியாலேயே நிறைய கண்ட்ரிஸோட அவரு கம் டு அண்டர்ஸ்டாண்டிங். யூஎஸ் இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏன் இப்போ திடீர்னு அவர் ட்ரூத் சோஷியல்ல போயிட்டு ஒரு மெசேஜ் போட்டாருன்னா, ஆகஸ்ட் 1 நாளைக்கு, அவங்களுக்கு நாளைக்குன்னு சொல்வீங்க டைம் டிஃபரன்ஸ்னால, பட் ஆகஸ்ட் 1 வரைக்கும் நம்ம எந்த விதமான டீலும் வரல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும். அதனாலதான் அவரு ட்ரூத் சோஷியல்ல போடுறோம். நீங்க ஞாபகம் இருந்தாக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு 10-12 லெட்டர் எழுதினார் எல்லா பிரதமர் பிரசிடென்ட்டுக்கெல்லாம். அது மாதிரி லெட்டர் இங்க அனுப்பல. அவரு ட்ரூத் சோஷியல்ல இது கூடங்க, இது இன்னும் டைம் இருக்கு. இதுதான் ஃபைனல் நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொரு ரவுண்டு நெகோசியேஷன் இருக்கு டெல்லியில. அது ஆகஸ்ட் 15 வாக்குல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும் எங்க வருது. ஆனா இதுல எங்க மேஜர் பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர்ல தான் முடியும். ஏன்னா நம்மளால அவங்க சொல்ற மாதிரி அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க முடியாது. ஏன்னா அதுக்கு நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் தான், நம்ம இந்தியாவே அக்ரிகல்ச்சர் தான். நம்ம 70% ஆஃப் இந்தியா இஸ் அக்ரேரியன், இட் இஸ் அக்ரிகல்ச்சர். அங்க போயிட்டு நீ இப்ப ஜப்பானோட கூட அவங்க கொஞ்சம் இது பண்ண பார்த்தாங்க. நாங்க ப்ரொடியூஸ் பண்ற ரைஸ் தான் நீங்க வாங்கணும், அரிசியை தான் வாங்கணும். அப்போ ஜப்பான் என்ன சொல்லுது அமெரிக்கா கிட்ட, இல்லப்பா இது ரைஸ் ரொம்ப கல்ச்சரல் சிக்னிபிகன்ஸ் எங்களுக்கு. இந்த ஜப்பான்னாலேயே ரைஸ் தான், இட் ஹஸ் காட் வெரி டீப் சிக்னிபிகன்ஸ். பட் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கொஞ்சம் ஒத்துண்டாங்க, கொஞ்சம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு. அதே மாதிரிதான் நம்மளும் கொஞ்சம் கொடுத்து இதுல நிறைய கிவ் அண்ட் டேக் இருக்கு. இந்த 25% கடைசி வரைக்கும் நிக்கும்ன்றது எனக்கு தோணல. ஓகே, இப்போ இந்த வரி விதிப்புன்ற இந்த நடைமுறைய நாடுகளுக்கான நிபந்தனையாக அல்லது அவர்களை பணிய வைப்பதற்காக அமெரிக்கா பயன்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கணுமா? அது மாதிரி ஒண்ணு இல்லை. அதாவது அப்படி பார்த்தாக்கா குறைஞ்சது ஒரு 120-130 நாடுகள் அமெரிக்காவுடைய ட்ரேட் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த பெரிய நாடுகள் எடுத்துட்டீங்களா, யூரோப்பியன் யூனியன், இந்தியா, சைனா, சவுத் கொரியா, ஜப்பான், இவளோட தான் அவங்களுக்கு இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய மக்கள் பாதிக்கப்படுறார்கள். அதனால நீங்க டாரிஃபால நான் உங்களுக்கு டாக்ஸ் பண்ணாக்கா அந்த பணத்தை எடுத்து நான் எங்க மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் இதுல என்ன பெரிய ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன டாக்ஸ் போட்டு பண்ணாலும் மேனுஃபேக்சரிங்னு வந்தாக்கா அமெரிக்கால மேனுஃபேக்சரிங் பேஸே குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. அதனால அதே மாதிரி அமெரிக்கன் கன்சியூமர் இப்ப நீங்க இப்ப இந்தியால இருந்து வர ஒரு டி ஷர்ட்டுக்கு 30 இப்ப 25% சொல்றீங்க. ஏற்கனவே ஒரு 12% இருக்கு.
டேரிஃப். ஸோ 25 போனா 37%. நீங்க 37% மீதியும் அங்க அந்த அந்த விலைக்கு அமெரிக்கன் கன்சியூமர் வாங்குவாங்களா? அதை நீங்க பார்க்கணும்ல. ஸோ அதனால இது இது நிறைய இது நம்ம டேரிஃப் டாக்ஸ்ன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. பட் கடைசியில யாரு பார்த்த காமன் டினாமினேட்டர் என்னன்னாக்கா கன்சியூமர். இது அவங்களால எவ்வளவு தூரம் அவங்க இது ஒத்துப்பாங்கன்னு பார்க்கணும். அங்கதான் இருக்கு. பட் இதுல ஒண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டீங்க ட்ரம்ப்ல சொன்னதுல. அவர் சப்சிடரி சாங்ஷன்ஸ்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது ரஷ்யாவோட நீங்க ஆயில் கச்சா எண்ணெய் வாங்கினீங்கன்னா அதுக்கு பெனல்டி. நீங்க அங்கதான் எல்லாரும் யோசிக்கணும். எல்லாரும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 நாடுகள், இந்தியா, சைனா, பிரேசில். இந்தியா 40% கிட்டத்தட்ட ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் எடுக்குது. அதே மாதிரி சைனா 60% குறைஞ்சபடி எடுக்கிறாங்க. இவங்கெல்லாம் எதுக்கோசம் எடுக்கிறாங்க திடீர்னு அவங்க கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா, விலை ரொம்ப குறைவா கொடுக்கிறார் விளாடிமிர் புட்டின். அப்போ உங்க காமன் எக்கனாமிக்ஸ் படி விலை எங்கேயோ குறைவா இருக்கோ அங்கதானே போவீங்க எல்லாரும். பட் அவர் போகாத, நீ அங்க வாங்கினாக்கா நான் பெனல்டி போடுவேன்றார். பெனல்டி அவர் படி என்ன சொல்றாரு, 100%. இப்ப இந்தியாவுக்கு சொல்ல 100%, 10% சொல்றாரு. 100%. 10% சொல்றாரு பெனால்டி. 10% ரொம்ப கம்மி. அது அவர் சொல்றது 100. அதே கண்டி யுஎஸ் செனட்ல ஒரு பில் இருக்கு, 500%, 500% சாங்ஷன்ஸ் த்ரெட்டன் பண்றாங்க, ஓப்பனா த்ரெட்டன் பண்றாங்க ஃபார் இந்தியா, சைனா அண்ட் பிரேசில். we will tear your economy apart-னே சொல்லியிருக்காரு லின்சி கிராம். அவர் தான் சீஃப் ஸ்பான்சர். அதனால நம்ம அதுல கூட கொஞ்சம் கவனிப்பு வைக்கணும். நிறைய கவனிப்பு அங்கதான். இந்த செகண்டரி சாங்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது அங்கதான் நம்ம நிஜமா நம்மள பாதிக்கப்பட போறது அங்கதான், செகண்டரி சாங்ஷன்ஸ். இந்த சாங்ஷன்ஸ் இந்த டாரிஃப் நம்ம நெகோசியேஷன்ல எப்படியாவது அவங்க கிட்ட பேசி கீசி கொஞ்சம் குறைச்சு பார்க்கலாம். ஒரு 15-20% வரைக்கும் கொண்டு வரட்டு பார்க்கலாம். பட் இந்த செகண்டரி சாங்ஷன் போட்டாருனாக்கா அங்கதாங்க கஷ்டம். ஏன்னா நம்ம இந்தியால 85% வரைக்கும் நம்ம மத்த ஊர்ல இருந்து டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் கச்சா எண்ணெய்க்கு. ஸோ அதனால திடீர்னு நம்ம சோர்சஸ மாற்ற முடியாது. அமெரிக்கா என்ன சொல்றான், என்கிட்ட இருந்து வாங்கி அந்த எண்ணெய்ன்றான். சரி வாங்குறேன், அங்கேருந்து எப்படி கொண்டு வருவேன் நான்? அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் எவ்வளோ, இன்சூரன்ஸ் எவ்வளோ, ஷிப்பிங் எவ்வளோ, அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமான்னு யோசிக்கும். அதெல்லாம் தாங்க பார்க்கணும். இதுல இந்த டேரிஃப் இது ஒரு பக்கம், அந்த சப்சிடரி சாங்ஷன்ஸ்ன்றது அங்கதான் நம்ம நிஜமாவே உன்னிப்பா கவனிக்கணும். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அந்த பெனால்டி அப்படின்னு சொல்ற விஷயம் தான் இன்னும் ஆபத்தாக இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அந்த இடத்துல தான் எனக்கு இந்த கேள்வி வருது. பணிய வைப்பதற்கான ஒரு விஷயமாக இதை அமெரிக்கா பயன்படுத்துதா? அப்போ இந்தியாவுக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன? இப்போ ரஷ்யா மட்டும் இல்ல, ஈரான் கூட பெட்ரோலியம் சார்ந்த வர்த்தகம் செய்ததற்காக இந்திய நிறுவனங்கள் 6 நிறுவனங்களுக்கு தடை விதிச்சிருக்கு அமெரிக்கா. ஸோ இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த மிரட்டல் என்ற ஒரு துணியை தான் அமெரிக்கா கையாளுறாங்களா? கண்டிப்பா. நீங்க ஈரான் கிட்ட நம்ம எவ்வளவு வாங்குறோம்? அவ்வளவு வாங்குறது இல்லை. இப்போ 8-9% கூட கிடையாது. நம்ம டோட்டல் ஆயில்னு பாத்தீங்கன்னா முக்காவாசி நம்ம ரஷ்யா சீப் ஆயில் தான் வாங்குறோம். ஈரான்ல இருந்து ஒரு வாட்டி நம்ம ஒரு காலத்துல 15-16% வாங்கியிருந்தோம். இப்ப கிடையாது. பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஈரான் சாங்ஷன்ஸ் ஆக்ட்ல இருந்தே நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுன்னு வந்துட்டு இருக்காது. இப்போ நம்ம இப்போ 10% கூட வராது, 7-8 தான் வருது. பட் நம்ம அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப யுக்ரைன் வார்
ஏன் தொடர்ந்து கொண்டு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கன் செனட்லயும், ஒயிட் ஹவுஸ்லயும் என்ன சொல்றாங்க, இந்த இந்தியா, சைனா, பிரேசில் இந்த ரஷ்யாவுடைய சீப் ஆயில் வாங்கறதுனால தான் விளாடிமிர் புட்டினுக்கு பணம் வருது. அந்த பணத்தை வச்சுன்னு தான் இதுல என்ன ஒண்ணு பார்த்தீங்கன்னா, யூரோப் கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்க எல்லாரும். யூரோப் வாங்காத ஆயில் நம்ம வாங்கல. பட் அதுதான் அது ஜியோ பாலிட்டிக்ஸ் நீங்க சொன்னீங்களே இப்போ அதுதான். ஏன்னா இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மேல ஏன் சாங்ஷன் சப்சிடி சாங்ஷன்ஸ் போடல நீங்க? ஏன் போடலன்னா ஏற்கனவே அவன் தான் ட்ரேட் டீல்ல வந்து ஒப்பந்தம் கொண்டுட்டாங்களே அமெரிக்காவோட. இப்போ இந்தியா கூட டாரிஃப் இல்லாம வந்து ஒரு ட்ரேட் டீல் பண்ணோம்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சப்சிடி சாங்ஷன்ஸ் பத்தி பேச மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி மிரட்டல், நான் சொல்ற மாதிரிதான் நீங்க கட்டுப்படணும். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் ஒரு நெகோசியேஷன் ஸ்ட்ராட்டஜி. பட் இது வந்து நீங்க சொல்றது கரெக்ட். இந்த டாரிஃப் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சப்சிடரி சாங்ஷன்ஸ் இருக்கு. அதுதான் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா அது எப்படி இருந்தாலும் நம்மள பாதிக்கப்படும். இப்போ எண்ணெய் சார்ந்த ரஷ்யா உடையனான இந்தியாவின் தொடர்பு பத்தி மட்டும் அவர் பேசல. ஆயுதங்களும் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா அதிக அளவுல வாங்குறாங்க அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. ஸோ எந்த அளவுக்கு இந்தியா ரஷ்யாவை சார்ந்து ஆயுதங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒப்பந்தங்கள்ல சார்ந்து இருக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்போ அதை அமெரிக்கா அதுல முரண்பட்ட கருத்து சொல்றதுனால இந்தியா அதை மாத்திக்க முடியுமா? டிஃபென்ஸ் பர்ச்சேசஸ்ன்னு வந்தீங்கன்னா நம்ம என்ன இப்போ 60-70 வருஷமா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஒரு 10 வருஷமா பாத்தீங்கன்னா அங்கேருந்து வாங்குறது குறைஞ்சுன்னு வந்துட்டு இருக்கு. நம்ம அவ்வளவா வாங்குறது ஏன்னா நம்ம டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். யூரோப் கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்குறோம், பிரான்ஸ்ல இருந்து ரஃபேல், அமெரிக்கா கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்குற அப்பாச்சி ஹெலிகாப்டர் எல்லாம் இப்போ டைவர்சிஃபைட் பண்ணதுனால அந்த ரஷ்யாவுடைய பர்ச்சேஸ் குறைவாயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் நம்ம வந்து அதிகமா தான் இருக்கு, இம்பேலன்ஸ் இருக்கு ரஷ்யன் எக்யூப்மெண்ட்ல. பட் இன்னொன்னு நம்ம யாருமே சரியா யோசிக்க மாட்டேன்றோம். இப்ப திடீர்னு ரஷ்யா இது எந்த எக்யூப்மெண்ட்டை வேண்டாம் எனக்கு, இப்போ ஏர்ஃபோர்ஸ் எடுத்துங்க, எனக்கு இந்த மிக்ஸ் வேணாம், சூக்காய் வேணாம், எதுவும் வேணாம், எல்லாமே நான் அமெரிக்கனை அது மாதிரி திடீர்னு மாற்ற முடியாது. ஏன்னா ஆபரேஷனல் ரீசன்ஸ்னால இதெல்லாம் கிராஜுவலா தான் பண்ண முடியும். அது அமெரிக்காவுக்கு தெரியும். நீங்க எந்த அமெரிக்கன் ஜெனரலை போய் கேட்டாலும் அவங்க கிளீனா ஒத்துப்பாங்க. ஏன்னா ஆபரேஷனலி திடீர்னு உங்களால மாற்ற முடியாது. இப்போ ஒரு மிக் எடுத்துட்டு உடனே வந்து ஒரு F-16 போட முடியாது, இல்லாட்டி F-35 போட முடியாது. ஏன்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லா கேலிபரேட் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் ரஃபேல், சூகாய் 2 டிஃபரெண்ட் ஏர்கிராஃப்ட், 2 டிஃபரெண்ட் காரணங்களுக்கோசம் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ அதனால அவர் சொல்றது கரெக்ட், ரஷ்யாவோட நிறைய வாங்க. பட் அவர் வந்து யாராவது எடுத்து சொல்லணும் அவர்கிட்ட. கடந்த 10 வருஷமா பாருங்க குறைஞ்சுன்னு வந்துட்டு இருக்கு. அமெரிக்கா கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கியிருக்கோம் 40 வருஷமா? ஒன்றும் கிடையாது. 10 வருஷமா எவ்வளவு வாங்குறோம்? மேல போயிட்டே இருக்கு. ஸோ அது இப்போ கூட வந்து F-35 ஏர்கிராஃப்டுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம்லாம் வந்து இது வந்து ஒரு டிசிஷனுக்கு வர முடியாது, வரவும் கூடாது. ஓகே, இப்போ ரஷ்யாவும் ஈரான் இவர்கள் இந்த 2 நாடுகளுக்கு, அமெரிக்காவை எதிர்த்து நிற்கக்கூடிய இந்த 2 நாடுகளுக்கான நெருக்கடியை ட்ரம்ப் உருவாக்குறாரா, அல்லது அவர்களோடு வர்த்தகம் செய்யற அல்லது நட்புறவுல இருக்கிற நாடுகளுக்கான அழுத்தத்தை ட்ரம்ப் உருவாக்குறாருன்னு பார்க்கணுமா? இல்ல, இது நீங்க பாத்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு டிஃபரெண்ட் கேம்ங்கிறது. அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால இந்த சாங்ஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா 3 நாட்கள் தான் நாடுகள் தான் ரொம்ப எஃபெக்ட் ஆயிருக்கு. ஒன்னு ரஷ்யா, இன்னொன்னு ஈரான், 3வது நார்த் கொரியா. இவங்க மேல அமெரிக்கன் சாங்ஷன்ஸ், யுனைடெட் நேஷன் சாங்ஷன்ஸ், யூரோப்பியன் சாங்ஷன்ஸ்
எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இது இப்பல்லாம் வந்து எப்படி இவங்கலாம் சமாளிக்கிறாங்கன்றதே ஒரு பெரிய இது. இப்ப இருந்த கேள்வி. பட் இவங்க வந்து ஈரான் வந்து அது வந்து ஒரு டிஃபரண்ட். இப்போ வந்து திடீர்னு இந்த ஈரான், அ ரஷ்யா, சைனா இவங்க 3 பேரும் சேர்ந்துண்டு அமெரிக்காவுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. எல்லாம் வெளிப்படையா சொல்லலாம். பட் செய்யறது கஷ்டம். அது வந்து ட்ரம்புக்கும் தெரியும். இப்போ ஈரானோட ஆம், ப ப என்ன சொல்றீங்க, இந்த நியூக்ளியர், இந்த ம். இஸ்ரேல் இதோட போயிட்டு போயிட்டு பி-2 பாம்பர்ஸ் வச்சுட்டு அவங்களுடைய நியூக்ளியர் சைட்ஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணாங்க, தாக்கினாங்க. இப்ப அதே சமயத்துல பேசிண்டும் இருக்காங்க. ஸோ அதனால அது அது இது டிப்ளோமசின்றது அவ்வளோ ஈஸியான இது இல்லைங்க. ஆம், ஒரு பக்கம் பிரஷர் இருக்கும், இன்னொரு பக்கம் பேசுவாங்க. எல்லா கண்ட்ரியும், எல்லா நாடுகளும் அதே மாரி தான். அதாவது ஒரேடியா அஃபென்ஸ்ல போமாட்டாங்க. அஃபென்ஸ்ல போனாலும் யாராவது ஒருத்தர் பேசிட்டே இருப்பாங்க. ம். அதான் சொல்றது, "யூ ஹேவ் டூ கீப் த லைன்ஸ் ஓப்பன்" அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அ என்ன மாரி எனிமீஸா இருந்தாலும், ஒரு டெலிஃபோன் லைன் ஓப்பனா இருக்கும் பேசறதுக்கு. ஏன்னா யாருக்குமே சிச்சுவேஷன் வந்து அன்கண்ட்ரோல்டா போக்கூடாது. அது இந்தியா, பாகிஸ்தானா இருக்கட்டும், யுஎஸ், சைனாவா இருக்கட்டும், யுஎஸ், ரஷ்யாவா இருக்கட்டும், யுஎஸ், ஈரான். ஒரு லைன் ஓப்பனா இருக்கும். எப்பவுமே. எப்பவுமே இருக்கும். அ அவங்க தலைவர்கள் பேசலைன்னா கூட இந்த இன்டெலிஜென்ஸ் சீஃப்ஸ் பேசுவாங்க. மிலிட்டரி சீஃப்ஸ் பேசுவாங்க. ஏன்னா, எதுவுமே நம்ப இட் ஷுட்ன்ட் கெட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அந்த ஒரே ஒரு கோரிக்கையினால தான் இவங்க இவ்வளவு தூரம் நடக்குது. ஓகே. இப்போ ஆயில் ரிசர்வ் அப்படின்னு பேசும்போது, பாகிஸ்தான்ல ஆயில் ரிசர்வ் ஓப்பன் பண்ணி, அங்க இந்தியாவே வாங்க வேண்டிய ஒரு சூழல் உருவாக்குவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. இத எப்படி பார்க்கறது சார்? ஆயில் ரிசர்வ்ஸ் பாகிஸ்தான்ல எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது ட்ரம்புக்கு இது ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். இதெல்லாம் வந்து நெகோஷியேட்டிங் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம். அதாவது நீ இது பண்ணியன்னா, நான் உன்ன அத பண்ண வைப்பேன். அதெல்லாம் நம்ப வந்து இந்தியா, பாகிஸ்தான் ஒரு டிஃபரண்ட் கேட்டகரி. நம்ப போயிட்டு பாகிஸ்தான் கிட்ட போய் ஆயில் ரிசர்வ்ஸ் வாங்குவோம்னு எனக்கு இன்னும் தோணல. அ நம்ப இதுவரைக்கும் இப்போ ட்ரம்ப் வந்து அந்த செகண்டரி சாங்ஷன்ஸ் அ வர வரைக்கும், நம்ப வந்து எவ்வளோ வாங்க முடியுமோ, அவ்வளோ வாங்கிட்டு நம்ப இத பிரிசர்வ் பண்ணிப்போம். ம். டெஃபினட்டா அது நடக்கும் அது. ஏன்னா செகண்டரி சாங்ஷன்ஸ் வந்தாக்கா, ஆயில் விலை கண்டிப்பா விலை ஏறும். அத பத்தி சந்தேகமே இல்ல. ஆ நீங்க இப்போ ரூ. 100 குடுக்குறீங்க 1 லிட்டருக்கு. இந்த செகண்டரி சாங்ஷன்ஸ்லாம் வந்தா கண்டிப்பா மேல போகும். அத பத்தி 2வது யோசனையே கிடையாது. அது காமன் எக்கனாமிக் சென்ஸ். கவர்ன்மென்ட் மாத்திரம் எங்கேருந்து குடுப்பாங்க சொல்லுங்க? அவன் வந்து இப்ப இட் ஹாஸ் டூ பி பாஸ்ட் டவுன் டூ த கன்சியூமர் தானே எப்பவுமே. ஸோ அதனால இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அப்படின்றது அமெரிக்கால ஒரு பெரிய விஷயம் அது. ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு பூமியில வந்து பில்லியன்ஸ் ஆஃப் பேரல்ஸ் போட்டு வைப்பாங்க. உள்ளூர்லயே எப்பாவது கேஸ் விலை ஜாஸ்தி ஆச்சுனாக்கா, அதுலேருந்து எடுத்து மார்க்கெட்ல போடுவாங்க. அப்புறம் அது சரியான பொண்ண மார்க்கெட்லேருந்து வாங்கி திருப்பி ரிசர்வ்ல போடுவாங்க. அது அது ஸ்டாண்டர்ட் நம்மகிட்டயும் இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் எஸ்பிஆர்ன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ இருக்கு அதெல்லாம் நம்ம வெளியில யாரும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. பண்ணவும் கூடாது. ஓகே. இப்போ இந்தியாவ பொறுத்தவரைக்கும், இப்போ ட்ரம்ப் சொல்ற விஷயங்கள செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இந்தியாவுக்கு இருக்கா? அல்லது வேற ஸ்ட்ராட்டஜிஸ இந்தியா பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு நெகோசியேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் மேடம். நீங்க பேசி தான் இது பண்ணணும். இப்ப அவங்க சொல்லுவாங்க, "இது வாங்கு, அத வாங்கு. நான் இது குடுக்குறேன், அது குடுக்குறேன். இது வாங்கி ஆகணும்." நம்மளால எவ்வளோ தூரத்துக்கு முடியும்ன்றத அவங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லணும். இதுல நம்ம குரல எழுப்பிட்டு, நம்ம வந்து பெரிய இதெல்லாம் பண்ணிட்டு வந்தா நடக்காது. நெகோசியேஷன்ஸ் எப்பவுமே குவைட்டா நடக்கும். அதுதான் நெகோசியேஷன்னு பேரு. இப்போ கடைசி வரைக்கும் ஜப்பான், யுஎஸ்
நெகோசியேஷனே ஒன்றும் வரல, ட்ரேட் டீலே கிடையாது, அப்படி இப்படின்னாங்க. கடைசியில ஒரு நாள் வந்து டீல் இஸ் ரீச்ட் அப்படின்னு. அதே மாதிரி தான் சவுத் கொரியா, அதே மாதிரி தான் யூரோப்பியன் யூனியன். ஸோ அதனால இது நம்ம நம்ம இந்தியன் நெகோசியேஷன் டீம் வந்து வெரி குட், வெரி சாலிட். அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரத்துக்கு போகலாம், எவ்வளவு தூரத்துக்கு போகக்கூடாதுன்னு. ஸோ அது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாக்கா அவங்க நியூ டெல்லி லீடர்ஸை கூப்பிட்டு கேட்பாங்க. அதனால இப்போ இதுக்கு ஒரே ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா நின்று பேச வேண்டியதுதான். நெகோசியேஷன் தான். வேற நீ நீ இதை பண்ணா நான் அதை பண்ணுவேன், அதெல்லாம் பயமுறுத்துற வேலையெல்லாம் இங்க கிடையாது. இங்க ஏன்னா இதெல்லாம் வந்து வேலைக்காகாது. இதெல்லாம் நீங்க பயமுறுத்துனீங்கன்னா நாளைக்கு திருப்பி அவன் வேற ஏதாவது சொல்லி அவனும் பயமுறுத்துவான். எங்கதான் முடியும் அப்போ? ஸோ அதனால இது இவ்வளவுதான். அதுக்கு மீறி வந்து நீ போடுறதுன்னா போட்டுக்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லணும். அவ்வளவுதான். இப்ப அக்ரிகல்ச்சர்ல கூட ஒரு அளவு வரைக்கும் தான் நீ அமெரிக்கா சொல்றான் என்கிட்ட இருந்து நீ பட்டர் வாங்கணும், வெண்ணெய் வாங்கணும். பட் நம்ம ஊர்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு. இன்னும் வெண்ணெய் வாங்குற சோர்ஸ் இந்த நம்ம வெஜிடேரியன் சோர்ஸா இருக்கணும்னு இருக்கு, ஒரு ரூல் இருக்கு. ஸோ அது மாதிரி இருந்தா நான் வாங்குறேன், நீ சர்டிஃபை பண்ணி கொடுப்பிய அது மாதிரி அப்படின்னு சொல்லணும். அது நம்ம கிட்ட அந்த ரூல்ஸ் இருக்கு. பட் அது இல்லாம சரி நான் வெண்ணெய் வாங்குறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன நம்ம ரூல்ஸும் இருக்கு இல்லையா, நம்ம கட்டுப்பாடும் இருக்கு இல்லையா, நம்ம கல்ச்சர் இருக்கு இல்லையா. அதெல்லாம் இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் இட்ஸ் வெரி வெரி டெலிகேட். இப்போ அமெரிக்காவோட இந்த நிலைப்பாடு இந்திய பொருளாதாரத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்போ ட்ரம்ப் சொல்றாரு ரஷ்யாவும் இந்தியாவும் என்ன பண்ணாலும் எங்களுக்கு கவலை இல்லை, ரெண்டுமே டெட் எக்கானமிஸ் அப்படின்னு விமர்சிக்கிறாரு. ஸோ இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இது வந்து இந்த 25% கடைசி வரைக்கும் நின்னுதுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் கொஞ்சம் அடிப்படும். சந்தேகமே இல்லை அதை பத்தி. எக்ஸ்போர்ட் அதே மாதிரி நம்ம டியூட்டிஸ் போடுவோம் இல்லையா. இது எப்பவுமே ட்ரேடுனா வந்து டேரிஃப்னா 2-way ஸ்ட்ரீட். நீ 25%னா நானும் 20-25% போடணும் இல்ல. இல்ல ஒரேடியா வந்து சும்மா சரி நான் பாட்டு கொடுக்குறேன், நீ பாட்டுக்கு இது ஒண்ணு சும்மாவான்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால அவனுக்கும் கொஞ்சம் வந்து பாதிக்கும் இல்லையா. அப்ப அவங்களும் கொஞ்சம் பார்ப்பாங்க இல்லையா இதுல. இப்போ வந்து கார்மெண்டே எடுத்துக்கங்க. இப்போ கொஞ்சம் கண்டிப்பா அதை தவிர்த்து நடுவுல இப்போ வந்து இந்தியன் ரூபி US டாலர் அந்த ரேட், எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி பாதிக்கப்படுதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் சிம்பிளா ஒரே ஒன் ட்ராக்ல போக முடியாது. இது மல்டி ட்ராக், மல்டி ப்ராங்டு. இது நாலா பக்கமும் நம்மளுக்கு இது போகும். அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாத்திரம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சில வாட்டி என்ன சொல்லுவாங்க, நீ வந்து இவ்வளவு உனக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றேன்னு, நீ 1000 டிஷர்ட் அனுப்புறதுக்கு பதிலா 500 தான் அனுப்பலாம்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது வச்சு என்ன பண்றது? ஸோ இதெல்லாம் இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட்ல. இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். இது நம்ம பேசுற வரைக்கும் பேசிட்டே போயிட்டு இருக்கணும். இதுல அவர் கொடுத்த டெட்லைன் ஆகஸ்ட் 1, அது நாளைக்கு. பட் அவங்க வந்து 16ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ ஆகஸ்ட் அன்னைக்கு இன்னொரு ரவுண்டு ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க டெல்லியில. பார்க்கணும் எவ்வளவு தூரம். நடுவில் இந்த செகண்டரி சாங்ஷன்ஸ் ஏதாவது இம்பாக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். எவ்வளவுன்னு சொல்றாருன்னு அவர் ஒரிஜினல் திங் 100%. அப்போ அது 100%. அதே கண்டி இந்த செனட் பில்ல அவர் தான் பாஸ் பண்ணாதீங்கன்னு பிடிச்சி வச்சிருக்காரு. அவருடைய ஐடியால தான் செனட்டர்ஸ் அதுல மூவ் ஆகல. 85 செனட்டர்ஸ் அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க 100 பேர்ல. அது நாளைக்கு ஓட்டுக்கு போட்டாங்கன்னா 5 நிமிஷத்துல கிளியர் ஆகும். பட் அவர் தான் பிடிச்சி வச்சிருக்காரு. வேண்டாம், என்னுடைய பிளானே பெட்டர், 100% டேரிஃபே பெட்டர், 500% வேண்டாம் அப்படின்னு அவர் தான் ட்ரம்ப். அதே ட்ரம்ப் நாளைக்கு அப்ப நான் சும்மா இருக்கேன், நீங்க வந்து அந்த 500% பாஸ் பண்ணுங்க அப்படின்னு.
ஸோ அதனால இதெல்லாம் பொலிட்டிக்கல் ப்ளாய்ஸ், இதெல்லாம் பொலிட்டிக்கல். இது எப்படி போறது பார்க்கலாம். அதனால இது இட்ஸ் வெரி என்ன சொல்றது, டிஃபிகல்ட் டைம். ம். இந்தியா மாத்திரம் கிடையாது, உலகத்துக்கே இது ஒரு டிஃபிகல்ட் டைம். ஏன்னா ட்ரேடுன்னு வந்தாக்கா டேரிஃப்னு வரக்கூடாது. அது யூனிலேட்ரல் டேரிஃப்னு வந்தாக்கா ட்ரேடிங் சிஸ்டமே கெடுத்துடும். இன்டர்நேஷனல் ட்ரேடிங் சிஸ்டம். இப்ப நாளைக்கு ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வந்து 25% டேரிஃப் வந்ததுனாக்கா நம்ம WTOல கேஸ் போடுவோம். ம். இது மாதிரி வந்து WTO ரூல்ஸ் அகேன்ஸ்டா இவங்க டேரிஃப் போடுறாங்க. அது பாட்டுக்கு ஒரு பக்கம். அப்ப நாளைக்கு எங்கேயாவது சொல்லுவான், இல்ல நீ தான் WTOக்கு போயிட்டியே, ம். அப்ப அது வெயிட் பண்ணு அதுல அப்படின்னுவானுங்க. ம். இல்ல அது போனதுனால தான் நீ இதுல காம்ப்ளிகேட் பண்ணுவ. இதனால இது பார்க்கணும். இது எப்படி எந்தெந்த ப்ராடக்ட்ஸுக்கு அஃபெக்ட் ஆக போறது, அம், நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்ன. இது மெயின் திங். அக்ரிகல்ச்சர்னாக்கா அக்ரிகல்ச்சர்ல எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எந்தெந்த ஏரியாஸ்ல வந்து இப்ப ரொம்ப நிக்குது, அதாவது ரொம்ப டஃப்பா ம். இருக்காங்கன்னு பார்க்கணும். அதான் இனிமேல் தான் தெரியும் ஒண்ணு ஒண்ணா. நன்றி திரு ஸ்ரீதர் கிருஷ்ணசாமி. இணைப்பில் வந்து அமெரிக்கா உடைய நிலைப்பாடு இந்தியாவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது சார்ந்த நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி. நன்றிம்மா.